ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வன்மதி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பரான ஒரு மல்லி பொங்கலும் அதுக்கு சூப்பரான காம்போவாக தேங்காய் சட்னியும் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி காம்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். சென்னையில் இந்த மல்லி பொங்கல் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஹோட்டல்ஸ்லலாம். இன்றைக்கி இந்த ஹோட்டல் ஸ்டைல் மல்லி பொங்கலையும் தேங்காய் சட்னியையும் நம்ம வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போது நான் எங்கள் வீட்டு அளவுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். நிறைய பேர் இருந்தால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அரிசி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு ஒரு 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். 1/4 டம்ளரோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போது இந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் கழுவிட்டு வந்தாச்சு. நான் குக்கரில் வந்து டைரெக்டாக வைக்காமல் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தான் வைப்பேன். அதனால் கழுவிட்டு வந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் அந்த பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 3 டம்ளர் தண்ணி அளந்து ஊற்றிக்கிட்டேன் நான். அதாவது ஒரு டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி. இந்த மல்லி பொங்கலுக்கு நம்ம ஒரு பேஸ்ட்டு செய்ய போகிறோம். இதுக்கு வந்து கொத்தமல்லி, நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, ஒரு 10 இலை புதினா இலை. புதினா வந்து ஒரு வாசனைக்கு கொஞ்சமாக போடணும். நல்லா அலசி எடுத்துக்கணும். நான் ஏற்கனவே அலசி வச்சுருந்தது தான். இப்போ அது கூட நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கணும். நான் ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சியை பொடிசாக கட் பண்ணி நம்ம இந்த கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி இது மூணுத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இதுக்கு வந்து ஒரு 1/2 டம்ளர் இல்லை 3/4 டம்ளர் தண்ணி. இந்த பேஸ்ட்டுடைய அளவில் வந்து நான் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் இந்த அரிசியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒரு குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம இந்த கலந்து வச்ச அரிசி பருப்பு கொத்தமல்லி பேஸ்ட் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குக்கரில் நான் 3 விசில் வரைக்கும் வச்சுக்க போகிறேன். நம்ம இந்த மாதிரி பாத்திரத்தை வச்ச பிறகு மேலே ஒரு மூடி போட்டுடணும். நான் எப்போதும் இப்படி தான் செய்வேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி ப்ரெஷர் குக் பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ 3 விசில் வந்த பிறகு நம்ம இறக்கி வச்சு நல்லா ப்ரெஷர் போன பிறகு நம்ம எடுத்து பார்க்கணும். நல்லா வெந்திருந்தது. ஒரு சூடாக இருக்கும்போதே நம்ம ஒரு கரண்டி போட்டு மசிச்சுக்கிட்டோம்னா பொங்கல் வந்து ஸ்மூத்தாக நல்லாயிருக்கும். இந்த மல்லி பொங்கல் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. எப்போதும் ஒரே மாதிரி மிளகு ஜீரகம் போட்டு நம்ம பொங்கல் செய்கிறோம் இல்லையா, அதில் இந்த கொத்தமல்லி பேஸ்ட் போடுறது வந்து நல்ல வாசனையாக இருக்குது. இந்த கொத்தமல்லி வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இஞ்சி வந்து அரைச்சி போட்டாச்சு, அதனால் நான் தாளிக்கும் போது இஞ்சி போடலை. இப்போ வாங்க நம்ம தாளிக்க போயிடலாம். நான் கொஞ்சமாக எண்ணெயும் நெய்யும் கலந்து ஊற்றிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டேன். 1 ஸ்பூன் தான் இதில் வீடியோவில் காமிச்சிருக்கிறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நெய்யில் மட்டுமே கூட செய்யலாம். நான் வந்து 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, முந்திரி பருப்பு, அப்புறம் பெருங்காயம். நீங்கள் யூஸ்வலாக நம்ம பொங்கலுக்கு என்ன தாளிப்போமோ அதையே தாளிச்சிக்கலாம். தாளித்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பொங்கலில் கலந்துக்கணும். நல்லா கலந்த பிறகு ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை வந்து அடுப்பில் வச்சு நம்ம கொதிக்க விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம சால்ட்டெல்லாம் செக் பண்ணிக்கணும். இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி இருந்தாலே நம்ம இறக்கி ஆறின பிறகு சாப்பிடும்போது சரியான பதத்தில் இருக்கும். இப்போ வந்து கொத்தமல்லி போட்டுக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும் இந்த மல்லி பொங்கல். எல்லோரும் இதை கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய மல்லி பொங்கல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு லேசான பச்சை கலரில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த மல்லி பொங்கல். இதுக்கு ஒரு சைட் டிஷ் வந்து நான் தேங்காய் சட்னி செஞ்சுக்கிட்டேன். சாம்பார் கூட இதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 1/4 கப்பு தேங்காய், பொட்டுக்கடலை, அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் காரத்துக்கு வேணுங்கிற பச்சை மிளகா. நான் வந்து 2 இலை புதினா இலை போட்டிருக்கேன். இது ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அப்புறம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு. இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கலாம்.
நம்மளுடைய தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. தாளிப்பு 1 டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு போட்டிருக்கேன். நீங்கள் உளுத்தம்பருப்பு வேணால் போட்டுக்கோங்க, நான் போடலை. கருவேப்பிலையும் பெருங்காயமும் மட்டுமே தாளிச்சிருக்கேன். இப்போ நம்ம அரைச்ச சட்னியில் தாளிப்பை கலந்தால் நம்மளுடைய சூப்பராக சிம்பிளான தேங்காய் சட்னி ரெடி. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி இந்த மல்லி பொங்கலையும் தேங்காய் சட்னி, சாம்பார் உங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ்ஷோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கியமான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.